பாலா காண்டா. அயோத்தியில் தசரத மன்னன் மற்றும் கௌசல்யா ராணியின் மூத்த மகனான ராமர் பிறந்தவுடன் ராமாயணம் தொடங்குகிறது. கடவுள்களின் ஆசீர்வாதத்துடன் ராமர் பிறந்தார். அவரது பிறப்பு அயோத்தி மக்களால் கொண்டாடப்படுகிறது. ராமர் வளரும்போது மாபெரும் முனிவர் விஸ்வமித்ரரால் போர் மற்றும் ஆளுகை கலையில் பயிற்சி பெறுகிறார். விஸ்வமித்ராவுடன் தங்கியிருந்தபோது ராமர் தனது முதல் கொலை, அரக்கன் தடக உட்பட பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறார். அயோத்தி காண்டா. ராமரின் தந்தை மன்னர் தசரதருக்கு ஒரு கனவு உள்ளது. அதில் பிரம்மா அயோத்தியாவின் வருங்கால மன்னராக ராமரை முடிசூட்டச் சொல்கிறார். இருப்பினும் கௌசல்யா மற்றும் அவரது மகன் ராமர் மீது பொறாமை கொண்ட தசரதரின் இரண்டாவது மனைவி கைகேயி, தசரதன் தனது மகன் பரதனை வருங்கால மன்னராக முடிசூட்ட வேண்டும் என்றும் ராமரை 14 ஆண்டுகள் காட்டிற்கு நாடு கடத்த வேண்டும் என்றும் கோருகிறார். கைகேயிக்கு அளித்த வாக்குறுதிக்கு கட்டப்பட்ட தசரதன் தனது மற்ற மனைவிகள் மற்றும் அரசவை உறுப்பினர்களின் ஆட்சேபனைகளை மீறி ராமரை நாடு கடத்த ஒப்புக்கொள்கிறார். ராமர் தனது மனைவி சீதை மற்றும் அவரது சகோதரர் லட்சுமணனுடன் காடுகளுக்கு புறப்படுகிறார். அங்கு அவர்கள் பல்வேறு சவால்களையும் சாகசங்களையும் எதிர்கொள்கிறார்கள். அரண்யா காண்டா. காட்டில் ராமர், சீதை மற்றும் லட்சுமணன் ஆகியோர் பல ஆபத்துக்களை எதிர்கொள்கிறார்கள். மாரிச்சா என்ற அரக்கன் உட்பட அவர் ஒரு தங்க மானாக மாறுவேடமிட்டு ராமரை தனது தோழர்களிடமிருந்து விலக்குகிறார். ராமர் விலகி இருக்கும்போது அரக்க மன்னன் ராவணன் சீதை மற்றும் லட்சுமணனுக்கு முன்னால் தோன்றுகிறார். ஆனால் அவர்களால் அவரை தடுக்க முடிகிறது. இதற்கிடையில் ராமரை மயக்க முயற்சிக்கும் சூர்பனகா என்ற அரக்கனால் காட்டில் பிடிக்கப்படுகிறார். ராமர் அவளுடைய முன்னேற்றங்களை மறுக்கிறார். இதன் விளைவாக அவள் சீதை மற்றும் லட்சுமணனை தாக்குகிறாள். ராமர் தற்காப்புக்காக சுர்பனகாவின் சகோதரர்களான காரா மற்றும் துஷானாவை கொல்கிறார். கிஷ்கிந்தா காண்டா. ராமர், சீதை மற்றும் லட்சுமணன் காட்டில் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். மேலும் குரங்கு மன்னர் வாலியின் ராஜ்யத்தை காண்கிறார்கள். ராமரின் நெருங்கிய நண்பரான வாலி அவரது சகோதரர் சுக்ரீவா என்பவரால் சவால் விடப்படுகிறார். ராமர் சுக்ரீவருடன் நட்பு கொள்கிறார். அவர்கள் சேர்ந்து வாலியை கொள்கிறார்கள். சுக்ரீவா ராமருக்கு நன்றியறிந்து ராவணனால் கடத்தப்பட்ட சீதையை தேட தனது படைகளை அனுப்புகிறார். வாலியின் மகன் அங்கதாவிடமிருந்து சுக்ரீவா தனது சிம்மாசனத்தை மீட்டெடுக்க உதவுவதாகவும் ராமர் உறுதியளிக்கிறார். சுந்தர காண்டா. ராமரின் படைகள் ஹனுமானின் கட்டளையின் கீழ் சீதையை தேடி இறுதியாக ராவணனின் இராஜ்யத்தின் தலைநகரான லங்கா நகரில் அவளைக் கண்டுபிடிக்கின்றன. சீதை இருக்கும் இடத்தை பற்றி ஹனுமான் ராவணனுக்கு தெரிவிக்கிறார். ராவணன் அவரை பிடிக்க முயற்சிக்கிறான். இருப்பினும் ஹனுமான் தப்பிச் சென்று சீதையை மீட்பதாக உறுதியளித்து ராமரிடம் திரும்புகிறார். ராமரின் படைகள் ராவணனுடன் போருக்கு தயாராகி ஒரு பெரிய போர் நடக்கிறது. யுத்த காண்டம். ராமருக்கும் ராவணனுக்கும் இடையிலான போர் பல நாட்கள் தொடர்கிறது. ராமரின் படைகள் ராவணனின் சக்தி வாய்ந்த படைகளுக்கு எதிராக எதிர்கொள்கின்றன. ராவணன் ராமரை எதிர்த்து போராட பல்வேறு பேய்களை அனுப்புகிறான். ஆனால் அவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இறுதியாக ராவணனே ராமருடன் சண்டையிட வருகிறார். ஆனால் அவர் சக்தி வாய்ந்த தெய்வீக அம்பான பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி ராமரால் கொல்லப்படுகிறார். ராவணனின் சகோதரர் விபீஷணா பக்கங்களை மாற்றி ராமரின் படைகளுடன் சேர்ந்து போரின் அலைகளை ராமருக்கு ஆதரவாக மாற்ற உதவுகிறார். உத்தரகாண்டா. ராவணனின் மரணத்துடன் சீதை மீட்கப்பட்டு ராமரிடம் திரும்புகிறாள். ஆனால் அவள் இன்னும் அயோத்தி மக்களால் தூய்மையற்றவளாக கருதப்படுகிறாள். அவர்கள் அவளுடைய விசுவாசத்தை சந்தேகிக்கிறார்கள். சீதையின் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க ராமர் அவளை நெருப்புச் சோதனைக்கு அனுப்புகிறார். அங்கு அவள் காயமின்றி வெளியேறுகிறாள். சீதை மற்றும் லட்சுமணனுடன் ராமர் அயோத்திக்கு திரும்பி அரசனாக முடிசூட்டப்படுகிறார். அவர் தனது ராஜ்யத்தை ஞானத்துடனும் நீதியுடனும் ஆட்சி செய்கிறார். மேலும் அவரது ஆட்சியின் கீழ் மக்கள் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் உள்ளனர். இது சரியான ராமாயண கதையின் சுருக்கமான சுருக்கம். ராமாயணம் ஒரு வளமான மற்றும் சிக்கலான உரையாகும். இது வரலாறு முழுவதும் பல வழிகளில் விளக்கப்பட்டு மீண்டும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இது பாரம்பரியமாக புரிந்து கொள்ளப்பட்ட கதையை பற்றிய பொதுவான யோசனையை தருகிறது.